உணவே தெய்வம். ஞான நூல்கள் கூறுவதை கவனியுங்கள். பகவத்கீதை, குரான், பைபிள் போன்ற எத்தனை ஞான நூல்கள் கழுதை சுமந்து சென்றாலும் அதற்கு ஞானமும் வராது, கழுதையும் மாறாது போல எத்தனை நூல்களை வாங்கி வீட்டில் வைத்து அழகு பார்த்தாலும் உங்களுக்கு ஞானம் வராது, நீயும் மாறமாட்டாய். பாலில்லாத இடமே இல்லை, ஆனால் தாய்ப்பால் தாயிடம் மட்டுமே பெற முடியும். அதுபோல எத்தனை நூல்களை வாங்கி நீ வீட்டில் அடுக்கி வைத்தாலும் ஞானம் பெற முடியாது. ஞானத்தை குருவிடம் மட்டுமே பெற முடியும், வேறு எங்கேயும் பெற முடியாது. புத்தரின் ஒளியால் பல புத்தர்கள் தோன்றினார்கள். புத்தர் வடிவம் வேறு, ஞானம் எல்லோருக்கும் ஒன்றுதான். மழை நீர் அனைத்து பயிர்களுக்கும் உண்டாவது போல் நீர் வடிவம் வேறு, ஆனால் நீரின் வளர்ச்சி எல்லோருக்கும் ஒன்றுதான். ஞானியர் உள்ளத்தை வருந்த செய்யாதீர்கள், ஏனென்றால் ஞானியர் உள்ளத்தில் தன்னை நினைக்காமல் பிரம்மத்தை மட்டுமே நினைத்திருப்பதால் பிரம்மம் அவர் உள்ளத்தில் நிலைத்திருக்குது. அவர் மனதை நீங்கள் வருந்த செய்தால் பிரம்மம் வருத்தப்படும். அதனால் சாபத்தையும் துன்பத்தையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். வணக்கம்.